ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லட்சியம் குரூப் 1க்கான ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியமே ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும், வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் சேர்ந்து கம்பைன் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே ரெடி பண்ணுறதுக்கு டெய்லி நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும், அதில் எஃபெக்டிவாக படிக்கணும் அப்படின்னா இந்த பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பெய்ட் டெஸ்ட் பேட்ச்சு. இது ஸ்டார்ட் ஆகிறது வந்து செப்டம்பர் 14 அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. 28 வரைக்கும் அட்மிஷன் இருக்கும், இந்த மந்த் எண்டு வரைக்கும் இருக்கும். ஏன்னா குரூப் 2 எக்ஸாம் இருக்கிறனால அந்த எக்ஸாம் முடிச்சு அடுத்த நாளில் இருந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் அட்மிஷன் இருக்கும். உங்களுக்கு அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், அதில் ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கால் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவேன், டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுவேன். அதுக்கப்புறமா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லி பேமெண்ட் பண்ண பிறகு குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2000. ஸோ இது வந்து அடுத்து வரக்கூடிய குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் வரைக்கும், ஸோ 2026 வரக்கூடிய குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் வரைக்கும் இந்த கைடன்ஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸும் இருக்கும், மெயின்ஸும் இருக்கும். மெயின்ஸ் முடிகிற வரைக்கும் இந்த பேட்ச் போகும். ஸோ சோர்ஸ் மெட்டீரியல்லாம் சென்ட் பண்ணிடுவேன். என்ன ஃபார்மேட்லாம், இது வந்து ஓவரால் வீக்லி ஸ்கெட்யூல். ஸோ ஒவ்வொரு வாரமும் என்னென்ன கவர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிறைய ரிவிஷன் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா, ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் சரியாக கிடைக்காது. இன்பிட்வீன் நடுவில் வந்துட்டு நான் ஒர்க்கிங் போகிறேன் சார், இல்லாட்டி நான் ஹோம் மேக்கராக இருக்கேன், என்னால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 3 வாரத்துக்கு ஒரு தாட்டி, 4 வாரத்துக்கு ஒரு தாட்டி ஒரு ரிவிஷன் வீக் இருக்கும். அந்த ஒரு ரிவிஷன் வீக்கில் நீங்கள் பெண்டிங் இருக்கிற ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறனால டைம் நிறையா இருக்கிறனால நான் நிறைய ஃப்ளெக்சிபிளாக ரிவிஷன் கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்கும். அப்போ ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இன்பிட்வீன். ஸோ அதனால தான் இதுக்கு தகுந்த மாதிரியே பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீக் 1 வந்து பாலிட்டி. ஸோ டெய்லி வந்து ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் இருக்கும், அதுக்கான கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணிடுவேன். மெயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட், அதாவது ஜிஎஸ் டெஸ்ட்டு, ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் டெய்லி. ஸோ இது போக வந்துட்டு உங்களுக்கு வீக்லி பார்த்திங்கன்னா 200 கொஷின் இருக்கும் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு. இது ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ்க்குள்ளது. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. இது கூட சேர்ந்து மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி 4 கொஷின். நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி 4 கொஷின் கொடுப்பேன். 2 10 மார்க்கு, 2 15 மார்க்கு. இது கூட கரண்ட் அஃபேர்ஸை ஆட் பண்ணி கொடுத்துருவேன் மெயின்ஸுக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் போகும். இப்போ வீக் 1 பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு, இந்தியன் பாலிட்டியில் பாதி கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாள் என்னென்ன டாப்பிக்ங்கிறது நான் முன்னாடி கொடுத்துருவேன். இந்த ஸ்கெடியூலே பின்னாடி இருக்கும். வீக் 1ல் டே 1 என்ன டாபிக், டே 2 என்ன டாபிக், அந்த மாதிரி இருக்கும். வீக் 2ல் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, அது கூட ஆப்டிடியூடும் ஒவ்வொரு டாபிக் கொடுத்துருப்பேன். வீக் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் சொசைட்டி. வீக் 4க்கு பதிலாக வந்துட்டு என்னென்னா தீபாவளி ரிவிஷன். ஸோ அந்த டைம் தீபாவளி இருக்கிறனால இந்த டைம் வந்து அக்டோபர் 26 டு நவம்பர் 2 வரைக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் 3 வாரம் படித்ததை ரிவிஷன் பண்ணும், பெண்டிங் இருந்தால் முடிக்கணும். ஏன்னா தீபாவளி டைம்னால சம்டைம்ஸ் படிக்கிறதுக்கு அந்த அளவில் எஃபெக்டிவாக இருக்காது. ஸ்கெடியூல் அதில் போட்டோன்னா கிளாஷ் ஆயிரும், நீங்கள் முடிக்கலைன்னா அது உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை வந்து ரிவிஷன் வீக்கு கூட்டிட்டேன். அதுக்கடுத்து 4th வீக் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி. 5th வீக் வந்து திருப்பி அடுத்த கட்டம், பாதி பாலிட்டி படிச்சிருப்போம்ல, அடுத்து செகண்ட் பாலிட்டி. எதுக்கான ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு யூனிட்டாக கவர் பண்ணிட்டு போகும்போது அடுத்தடுத்த வாரம் வெவ்வேறு யூனிட் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி கொடுத்தேன். ஒரே இதை வந்து ரொம்ப நாள் படித்தாலுமே உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாலிட்டியே உட்காந்து ரொம்ப நாள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போர் அடிச்சிடும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு வாரமும் ஒரு யூனிட்டு, அதை முடிச்சுட்டு அடுத்தடுத்த யூனிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாதி பாலிட்டி வந்து வீக் 1ல் முடிச்சிருப்போம், அதுக்கு அடுத்த பாலிட்டி வீக் 5ல் முடிப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டும் ஃபஸ்ட்டு பாதி சிலபஸில் இருக்க ஃபஸ்ட்டு பாதியை வந்து ஸ்டார்டிங் வீக்கில் வீக் 1 to 4லையும், அதுக்கப்புறமா வீக் 5 to 8 வரைக்கும் அடுத்த பாதியும் முடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வீக் 6 வந்து எக்கனாமிக்ஸு, வீக் 7 வந்து ஹிஸ்ட்ரி, தமிழ் சொசைட்டி, வீக் 8 வந்து ஹிஸ்ட்ரி. அடுத்து வீக் 9 பார்த்திங்கன்னா ரிவிஷன். டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் அது ஒரு ரிவிஷன் வீக்கு. ஸோ இந்த டைமில் வந்து இது வரைக்கும் படித்த எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வீக்கெண்டு வந்து ரிவிஷன் வீக்கெண்டு வந்து மொத்த டெஸ்ட்டும் இருக்கும், அது வரைக்கும் கவர் பண்ண எல்லாமே சேர்ந்த மாதிரி. அதுக்கப்புறமா வீக் 9 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சயின்ஸும் ஜாகிரஃபி இருக்கும். ஸோ இதோடி வந்து ஓவராலாக முடிஞ்சிடும். இது போக அடுத்து வீக் 10, 11, 12, 13, 14 பார்த்திங்கன்னா திருப்பி இதே யூனிட் இருக்கும், ரிவிஷன் மாதிரி இருக்கும்.
நிறைய போர்ஷன் மேக்ஸிமம் முடிஞ்சிடும், ஒரு 80% முடிஞ்சிடும். ஒரு 20% டாபிக் எக்ஸ்ட்ரா டாப்பிக்கு இதெல்லாமே ஆட் பண்ணி நான் இந்த வீக் 10, 11, 12, 13 அந்த மாதிரி முடிச்சு கொடுப்பேன். ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ராவாக பார்க்குறது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சில டாபிக் நான் விட்டு வச்சுருப்பேன், அதை வந்து தேர்டு இதில் வந்து பார்ப்போம் இந்த வீக் 10ல் இருந்து. ஸோ இதை பார்த்துட்டு இதுவும் முடிச்சிருவோம், அது கூட சேர்ந்து ரிவிஷனும் பண்ணிடுவோம். அடுத்து பொங்கல் வரைக்கும், பொங்கலுக்கு ரிவிஷன் ஸ்டார்ட் ஆயிடும் திருப்பியும், 3வது ரிவிஷனு ஜனவரி மாதம். ஸோ பொங்கல் டைமில் படிக்க முடியாது, ஸோ அதனால் அந்த டைமில் நான் ரிவிஷன் கொடுத்துருவேன். படிக்கிறவங்க அதை ரிவிஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பொங்கல் முடித்ததுலேருந்தே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டெஸ்ட் வந்துடும். எவ்வளவு எக்ஸாம் என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏப்ரல் மாதம் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வரைக்கும் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். வாரம் எவ்வளோ மேக்ஸிமம் ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த லெவல் ரிவிஷன் பண்ணி ஃபுல் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பிளான்ல முன்னாடியும் அதிகமாக ரிவிஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறமா ஃபுல்லாக முடிச்சிருப்போம். அந்த முடித்த பிறகு பொங்கலுக்கு அப்புறமா நீங்கள் ஃபுல் ரிவிஷன் வாரம் ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் எழுதும்போது ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிரும். மே மாதம் வரைக்கும் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். இன்பிட்வீன் ரிவிஷனும் நான் விட்டுருவேன், அது வந்து எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுறதை பொறுத்து. ஸோ இதான் பிளானு. ஸோ உங்களுக்கு ஜனவரியில் போர்ஷன் முடிச்சிருவேன், அதாவது பொங்கலுக்கு முன்னாடி போர்ஷன் முடிஞ்சிடும் இந்த பேட்ச்சு, ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் சரி. அதுக்கப்புறமா இது பண்ணுறது ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் மெயின்ஸ் எதுவும் இருக்காது ஜனவரிக்கு அப்புறமா. அடுத்து ஒன்ஸு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடித்த உடனே உங்களுக்கு வந்து மெயின்ஸ் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் ஓவரால் பிளானு. ஸோ முடிஞ்ச லெவலில் எவ்வளோ எஃபெக்டிவாக பிளான் பண்ண முடியுமோ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பேட்ச் எப்போ போடுவேன்னு தெரியாது. ஸோ இந்த இவ்வளோ அளவு கொஞ்சம் பிளானிங் வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் குரூப் 1 தான் என்னோடய டார்கெட்டு, உங்களோட பிளான் எனக்கு செட் ஆகும் அப்படிங்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் உங்களுக்கு டெஸ்ட்டில் ஆடப் ஆகி வந்துடும். இது போக ஓன் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சமச்சீர் புக்லையும் கவர் பண்ணிடுவீங்க, நோட்ஸும் நான் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறது ஷார்ட் நோட்ஸும் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு வெளியே என்ன ரெஃபர் பண்ணுமோ அதையும் நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன், கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ கவரேஜ் பொறுத்தளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது, நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். விருப்பப்படுறவங்க இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.